சேலம் தெற்கு தொகுதி தாவேக்க வேட்பாளர் தமிழன் பார்த்திபன் மணியனூர், நெத்திமேடு, எம்ஜிஆர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். தாவேக்க வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தவுடன் சேலம் தெற்கு தொகுதியில் உள்ள அடிப்படை பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காணப்படும் என்றும் அவர் வாக்குறுதியளித்தார். தொகுதி மக்களுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா அடிப்படை வசதிகளே இல்லை. சாலை வசதி, சாக்கடை வசதி, அதே மாதிரி மின்விளக்கு, குடிநீர், எந்த அடிப்படை இன்னொன்று கழிப்பிட வசதி. நிறையா மக்கள், வார்டு மக்கள் கேட்குறது கழிப்பிட எங்களுக்கு வசதி வேணும், பெண்களுக்கு தனியாக ஆண்களுக்கு தனியாக நிறையா கோரிக்கைகள் மனுக்களே கொடுத்துருக்காங்க. மனுக்களே நம்ம வாங்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 250 மனு வந்து நினைக்கிறேன். இதனிடையே வேட்புமனுவில் இருந்த பிழை காரணமாக எடப்பாடி தொகுதியில் தாவேக்க வேட்பாளரின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருப்பதாக தமிழன் பார்த்திபன் விளக்கம் அளித்துள்ளார். வேட்புமனு பிழை இருந்திருக்கு, அதனால் நிராகரிச்சிருக்காங்க. அங்கே வேறு யாரும் நிற்க வைக்கிற மாதிரி ஐடியா இல்லை. எல்லாருமே நிற்க வைக்கலான்னு கேட்குறாங்க. இல்லை, அந்த மாதிரி நிற்க வைக்கிற மாதிரி இல்லை. அதற்கு பதில் அங்கே இருக்க நிர்வாகிகள் எல்லாத்தையுமே எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் இருக்கும் நிர்வாகிகள் அனைவருமே வேறு தொகுதியில் வேலை யார் யாரெல்லாம் செய்யணுங்கிற மாதிரி பிரித்து போட்டு ஒரு அட்டவணை ரெடி பண்ணி நேற்றுக்கு நைட்டே இதை வெளியிட்டாங்க. அவர்களெல்லாம் அங்கங்கே எடப்பாடி சேர்ந்த நிர்வாகிகள்லாம் வேறு தொகுதிக்கு போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.